வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இன்றையான் வீடியோவில் வந்து சிறப்பு குழந்தைகளை நீங்கள் வச்சிருக்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். என் மகளுக்கு ஒரு பிஹேவியர் இஷ்யூ இருந்தது. அதுக்கு நான் இந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தினால் அது வந்து ஒர்க் பண்ணினது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை உங்களோட குழந்தைகளும் சிறப்பு குழந்தைகளும் இது போல பிஹேவியர் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த யுக்தியை நீங்கள் ஒருக்கா பயன்படுத்தி பாருங்கள். என் மகள் வந்து ஒரே எச்சில் விளையாடுவா. ஒரு ரீசன் வந்து அந்த சென்சரி இஷ்யூ இருக்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பல்லு வரைக்குலயும் வந்துட்டு பிள்ளைகள நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கிறேன், எச்சில் விளையாடுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பல்லெல்லாம் வந்து முடிஞ்சா பிறகு வந்து அந்த எச்சில் விளையாட்டு நின்றுடும். அ ஆனா, இப்ப தொடர்ந்து எச்சில் விளையாட்ட வந்துட்டு செய்து கொண்டே இருந்தாங்கன்னா, ஒரு ஹேபிட்டா வந்துரும். அப்ப நாங்க அத ஹேபிட்டா வரவிடாம பண்ணோணும்னு சொல்லி சொன்னா, அத வந்து உடைக்க வேணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா, மகளுக்கு வந்து உண்மையா நிறைய பிளேடோ பிடிக்கும். பிளேடோ, ஸ்லைம், தெராப்பட்டி எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரியான ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அப்ப அந்த எச்சில் விளையாடுறத நிப்பாட்டுன்னு நான் சொல்லாம, என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா, ஸ்லைம் இல்லாட்டிக்கு பிளேடோ, தெராப்பட்டி அந்த மாதிரியான ஐட்டங்கள வந்து அவட கையில குடுத்துருவேன். அப்ப அந்த ஸ்லைம் எல்லாம் குடுக்கைக்குள்ள, அது அப்படியே அந்த இழுபட்டு கொண்டு வருமில்ல, அது வரும்போது அவளுக்கு அந்த எச்சில் விளையாடும்போது அப்படித்தான் செய்வாள். அப்ப அதுடைய அந்த எச்சி விளையாடேக்குள்ள கிடைக்கிற அந்த ஒரு அ விஷயத்த வந்துட்டு இந்த தெராப்புட்டியோ, இல்லைன்னா ஸ்லைம், பிளேடோ வந்து குடுக்கும்போது, அவளுக்கு அது வந்து திருப்தியா இருக்கு. அப்ப அந்த எச்சில் விளையாடாம என்ன செய்வாள்ன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்லைம விளையாட ஆரம்பிச்சாள். அது அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு விளையாடி, இப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கம்ப்ளீட்டாவே வந்து அந்த எச்சில் விளையாடுற விளையாட்டையே விட்டுட்டாள். நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கிறேன். பிள்ளைக்கு எப்ப எல்லாம் வந்துட்டு புது பல்லு வருகுதோ, அந்த டைம்ல கொஞ்சம் விளையாடுவாள். ஆ அதுக்கு பிறகு வந்து அந்த பழக்கத்த விட்டுருவாள். ஆனா அந்த டைம்லயுமே நான் எச்சில் விளையாட விடாம என்ன செய்வேன்னா, டக்குனு வந்து அந்த ஸ்லைம்கள குடுத்து விடுறது. உங்களோட குழந்தைகளும் ஒருவேளை எச்சில் விளையாடுறாங்க, அந்த எச்சில் துப்புற பழக்கங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. எங்கட சிறப்பு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிஹேவியர் இஷ்யூ இருந்தா, அத நிப்பாட்டுன்னு எல்லாம் கத்திக்கொண்டு இருந்தாலும், அதெல்லாம் ஒர்க் பண்ணாது. அதுக்கு பதிலா நாங்க ஏதாச்சும் ஒண்ண குடுத்து தான் அவங்கள வந்துட்டு இந்த சென்சரி இஷ்யூல இருந்தோ, ஏதாச்சும் ஒரு ஹேபிட்ல இருந்து நாங்க வெளியில கொண்டு வர முடியும். உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த பழக்கம் இருந்தா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.